Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரையும் இணைக்கக்கூடிய ஒரு விளையாட்டா கிரிக்கெட் இருக்குன்னா நிச்சயமா இருக்கு. கோடிக்கணக்கான கிரிக்கெட்டர்ஸுடைய தொடர் கனவா இந்தியா ஐசிசி கோப்பையில் தொடர்ந்து வெல்லணும். பைலேட்டரல் சீரீஸில் எப்படி ஆதிக்கம் செலுத்துறாங்களோ அதே போல ஐசிசி கோப்பையிலையும் தொடர்ந்து இந்தியா வெல்லணும்னு 2011 கனவு கண்டிருந்தாலும் கூட 2023 உலகக்கோப்பை ஃபைனலில் தோற்றது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருந்தது. 2024 T20 உலகக்கோப்பையை ஜெயிச்சு 11 வருடங்களாக ஐசிசி கோப்பையில் வெல்ல முடியாமல் இருந்த இந்திய அணி ஐசிசி கோப்பையை வென்று இப்போ மறுபடியும் சாம்பியன்ஸ் டிராஃபியோடைய இறுதி போட்டிக்கு முன்னேறி இருக்காங்க. 2019 எல்லாராலும் கொண்டாடப்பட்ட தோனியோடைய ரன் அவுட் மூலமா அவருடைய சர்வதேச கிரிக்கெட்டுக்கு முடிவுரை எழுதிய நியூசிலாந்து அணி கூட இந்த இறுதி போட்டியில் இந்திய அணி விளையாட இருக்காங்க. இந்த போட்டி குறித்து பேசுவதற்காக நம்முடன் இருந்திருக்காங்க முன்னாள் கிரிக்கெட் வீரர் விவிகிரி மற்றும் முன்னாள் கிரிக்கெட் வீரர் தற்போது தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்துடைய மனநல ஆலோசகராக இருக்கக்கூடிய பாஸ்கி இருந்திருக்காங்க. இரு பேருக்கும் வணக்கம் சார். வணக்கம். நியூசிலாந்து இந்தியா இந்த கடந்த 11 ஆண்டுகளில் பார்த்தோன்னா ஐசிசியில் கண்டினியூஸாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய 2 ஸ்ட்ராங் டீம். துபாயில் இந்த கண்டிஷன்ஸில் ரொம்ப நல்லா விளையாடக்கூடிய 2 ஸ்ட்ராங் டீம் ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. இந்த மேட்ச் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு கப்பு வருண் சக்கரவர்த்தி வீட்டுக்கு வந்துடுச்சு சார். ஆல்ரெடி அந்த மேட்ச் முடியும் போது அந்த ரிசல்ட் அப்படி தான் இருக்கும். நான் கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன். அண்டு இது வரைக்கும் பண்ண ஃபோர்காஸ்ட்லாம் கரெக்டாக வந்திருக்கு. வருண் சக்கரவர்த்தி ஸ்குவாடில் இருந்தே ஆகணும்னு சொன்னேன். இப்போ தெரிஞ்சுக்கிறாங்க அது என்னன்றதை. 40 ஓவர் ஸ்பின் ஆடியே ஆகணும் அவங்க. எந்த ஆப்போனண்ட்டாக இருந்தாலும் இந்தியாவோட கண்டினியூஸாக பார்க்கும்போதெல்லாம் ஒரு ஸ்பின்னர் போட்டுக்கிட்டே இருப்பான் எல்லா ஓவரும் ஆரம்பத்துலேருந்து. ஸோ அது பெரிய டார்ச்சரு. அந்த விக்கெட்ஸ் கரெக்டாக சூட் ஆகும் 4 ஸ்பின்னர் இருக்கும். ஸோ கிளியர் அப்பர் அண்ட் நமக்கு தான்றது என்னுடைய எண்ணம். விவிகிரி சார், இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஸ்பின்னர்ஸ் 40 ஓவர் போட்டு எல்லா டீமையும் சோக் பண்ணுறாங்க. நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர் டீசெண்டாக விளையாடக்கூடிய டீம். டாப் ஆர்டரில் இருக்கக்கூடிய ரச்சிந்திரா இருக்கட்டும், வில்லியம்சன், மிச்சல்னு ஒரு 4 டாப் 4 எல்லாருமே ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டஃபாக இருக்க வாய்ப்பு இருக்குது தானே? கண்டிப்பாக. பட் பிஃபோர் தட் ஃபர்ஸ்ட் வெரி ஹாப்பி டு பி இன் பிதியோ தலைமுறை. வெரி ஹாப்பி டு பி வித் பாஸ்கி. நம்ம நாங்கள் சிஎஸ்கே ஜெய்குன்னு சொன்னோம் நம்ம சேனலில் தான். சிஎஸ்கே அடிச்சிட்டாங்க கப்பு. கண்டிப்பாக நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்தியா ஃபுல்லாக சந்தோஷமாக இருப்பாங்க. எக்ஸப்ட் 1 பர்சன், முகமது சிராஜ். ஓகே, சொல்லுங்க சார், இந்த மேட்ச் எப்படி இருக்கும்? இதில் நம்ம டெஃபினட்டாக 40 ஓவர் ஸ்பின், தட் இஸ் எ ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு. இதில் நம்ம வருண் சக்கரவர்த்தி இஸ் எ ஸ்பெஷல் பவுலர். அது ரொம்ப பேருக்கு அதை பற்றி தெரியாது. எப்படின்னா, ஹீ இஸ் அ மிஸ்ட்ரி ஸ்பின்னர் ஹூ கேன் போல் வித் த சேம் ஆக்ஷன், லெக் பிரேக், டாப் ஸ்பின் அண்ட் கூகுளி. இது பேட்ஸ்மேன் ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அண்ட் ப்ளஸ் ஹீ கேன் போல் கேரம் பால், ப்ளஸ் மீடியம் பேஸ் மாதிரி ஒரு பால் ஒன்று டெவலப் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் செம்ம வெரைட்டி. இதெல்லாம் விளையாடுறதுக்கு பயங்கர ப்ராக்டிஸ் இருக்கணும். இன்ஃபேக்ட் ரொம்ப பேர் அவர் ஃபுட்டேஜ் கூட பார்க்காம இருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயம் அது. அதனால் வருண் சக்கரவர்த்தி இஸ் த பிக்கெஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட். இன் மை ஒப்பீனியன் இஸ் அ ட்ரம்ப் கார்டு. பாஸ்கி சார், இப்போது இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிச்சதுலேருந்து இந்தியா ஃபேவரட்ஸ். எந்த பிச்சில் விளையாடினாலும் இன்றைக்கி எந்த டோர்னமெண்ட் எடுத்தாலும் இந்தியா ஃபேவரட்ஸ் தான். துபாய் போனதுலேருந்து துபாய்னால தான் இந்தியா வின் பண்ணுறாங்க, இல்லாட்டி துபாய் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜாக இந்தியாவுக்கு இருக்குன்னு எல்லாரும் பேசுகிறாங்க. இந்தியாவிலேருந்து ஃபாரின் கண்ட்ரிலேருந்து எல்லாரும் அதை ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? நிறைய மேட்ச் ஜெயிக்கிறீங்களே, அப்போல்லாம் கமெண்ட் இருக்கீங்க. நிறைய ஊர் செவ்வாய்க்கிழமெல்லாம் போயிட்டு வரீங்க ஒரு கிரவுண்டுக்கு. நாங்கள் இங்கேயே இருக்கோம், நாங்கள் ஹோட்டல் ரூம் விட்டு வெளியே வரல, பிச்சிலேயே கீழே பத்துக்கிறோம், அதெல்லாம் ரைட்டு. நீங்கள் வின் பண்ணும்போது கம்மன் இருக்கீங்க, அதே பிச்சில் வின் பண்ணுறீங்க. ஆனால் உதப்படும்போது மட்டும் ஐயா மம்மி என் பல்பத்தை பிடிங்கிட்டான்ற மாதிரி டென்ஷன் ஆனீங்களே, எனக்கு புரியல. இப்போது நாங்கள் கிராசி விக்கெட்டில் நாங்கள் மட்டும் டாஸை ஜெயிச்சிருந்தோன்னா நாங்கள் மேட்சை ஜெயிச்சிருப்போம்னா, சரி நீ டாஸ் ஜெயிக்கல, எதிர் டீம் ஜெயிச்சிட்டான், நீ இது தான் ஆடணும், பேட்டிங் தான் ஆடணுன்றான். அப்போ என்ன பண்ணுவீங்க? நாங்கள் டாஸ் வின் பண்ணிட்டு போலிங் எடுத்துருக்கணும், பேட்டிங் எடுத்துருந்தா இதெல்லாம் வேஸ்ட் பாஸ். நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி டேட்டில் என்ன கிரிக்கெட் ஆடுறீங்க அந்த பிச்சில்? உங்களை யாரும் உங்களை தடுத்து உங்களை துன்புறுத்தலை. உங்கள் கிரிக்கெட்டை நீங்கள் போய் ஆடுங்க. இதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு தானே வரீங்க. முதல்ல டூர் ஷெட்யூல்லாம் கேட்டிங்கல்ல, இந்தியாவுக்கு தான் அட்வான்டேஜ்னா நாங்கள் வரலன்னு சொல்லுங்கள், பேக் அவுட் பண்ணுங்க. நாங்கள் முதல்லையே சொல்லியா நாங்கள் பாகிஸ்தான் வரமாட்டோம், துபாயில் தான் ஆடுவோம்னு சொல்லிட்டோம்ல. ஆமாம், நீங்களும் சொல்லுங்கள் வரலன்னு. வந்துட்டு ஏன் புலம்புறீங்க? அதான் எனக்கு புரியல. விக்ட்ரி இந்தியா பிரமாதமாக ஆடுறாங்கன்றதை ஒத்துக்கிறதுக்கு யாருக்குமே மனசு வரல. பாகிஸ்தானில் புலம்பினுங்க. வருண் சக்கரவர்த்தி மாதிரி எங்கிட்ட 4 போலர் இருக்கான், தெரு அதெல்லாம் இருக்கான். உங்களுக்கு வின் பண்ண கத்தே கொடுக்கல யாரும், எந்த தெருலையுமே. ஜெயிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதையும் கற்றுக்கல நீங்கள். அப்புறம் இன்னும் திருநாடானா பாபர் அசாம் ரேஞ்சிலே கிடையாது. விராட் கோலி மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துன்னு வேர்ல்டு நம்பர் 1 இருக்காரு. பாபர் அசாம் அவர் ரேஞ்சிலே இல்லையா.
புலம்புறவங்க புலம்பினே தான் இருப்பாங்க. இந்தியா வந்து சுப்ரீமேசியை காமிச்சுனே இருக்காங்க. அது யாருக்கும் பிடிக்கல. இதுதான் விஷயம். பொறாமையில கத்தின்னு இருக்காங்க. சொல்லி சொல்லி அடிக்கிறோம் எல்லாரையும். ஓகே கிரி சார், இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் எதிர்பார்க்கறது என்னன்னா விராட் கோலி ரன் அடிச்சிருவாரு அப்படின்னு. ரோஹித் சர்மா அண்ட் சுப்மன் கில் ஒரு செஞ்சுரியோட இந்த டூரை ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் கடைசி 2 மேட்ச்ல வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா சுப்மன் கில் ரன் அடித்து ஸ்டார்ட் பண்ணுறது எவ்வளோ முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்க? இந்தியாவுக்கு இருக்கிற ஒரே டேஞ்சர் வந்து இதுதான். இந்த ஓப்பனிங்கில் வந்து இந்தியா வந்து விக்கெட் கொடுக்காம விளாடணும். எஸ்பெஷலி பவர் பிளே நார்மலாக வந்து 20-40 24-4 மாதிரி வந்துடுது. அது வராமல் இருந்தாக்கா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இந்தியா வின் பண்ணுவாங்க. ஏன்னா ஒன்ஸ் 20-3 வந்துச்சுன்னா அப்புறம் யூ கோ இந்த பேக் ஃபுட். கரெக்ட். அப்புறம் டிஃபென்ஸ் விளையாடி அப்புறம் பில்டப் பண்ணணும். டோட்டல் எம்டி 1-250 வராது. அந்த மாதிரி ஆகிடும். ஸோ இதனால் கண்டிப்பாக இனிஷியலாக ரன்னு வராட்டா கூட இவங்க என்ன பண்ணணும், விக்கெட் லூஸ் பண்ணாமல் 10 ஓவர் விளையாட்டேன்னா அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு த்ரூ. கரெக்ட். ஐம் ஜஸ்ட் ஆடிங் டு வாட் கிரி இஸ் சேயிங். நீங்கள் முதல் 10 ஓவர் மட்டும் அது வந்து 9 பேர் கிட்டக்க இருக்காங்களே சர்க்கிள்லன்றத மைண்டில் வச்சு நீங்கள் லாங் ரன்னில் பாதிக்கும். அதனால் 10 ஓவரில் 50 ஃபார் நோலாஸ் இஸ் மச் சேஃபர் தென் 10 ஓவரில் 100 ஃபார் 4. அது டேஞ்சர். உங்கள் ரன் ரேட்டுக்குன்னு ஃபஸ்ட் 10 ஓவர்ஸ் போகாமல் இருந்தோம்னா அது கண்டிப்பாக அதை கால்குலேட் பண்ணி ஆடுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நம்ம அந்த விக்கெட்டு போனோன்னு கம்ப்ளீட்டாக மெய்டனில் கொடுக்க ஆரம்பிச்சிடும். கம்ப்ளீட்டாக அப்பரில் ஹேண்ட் போயிடுவோம் ஆப்பனன்ஸுக்கு. விக்கெட் லூஸ் பண்ணலன்னா எப்போ வேணால் மேக்கப் பண்ணிக்கலாம் அந்த ரன் ரேட்டை. இப்போ ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறோம் அவருடைய 2023 டீமை ஃப்ரண்ட்லேருந்து லீட் பண்ணுறாரு. அந்த அக்ரெசிவ் ஸ்டார்ட்டை நான் பண்ணாதான் வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு. வேர்ல்ட் கப் ஃபைனலில் ஒரு நல்ல ஸ்டார்ட் இருந்தது. அப்புறம் அவர் விக்கெட் ஆனது தான் டேர்னிங் பண்ணுறது. இந்த மேட்ச்சில் ஒரு 40 ரன்ஸ் அடிச்சதுக்கப்புறம் அவரோட டெம்போவை மாற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஐ மீன் நான் டெம்போ விட்டுடுங்க, அவருடைய கேம் அவர் ஆடணும். பிரமாதமாக அவர் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ்லாம் இறங்கி அடிக்கிறார் பாதி பிச்சில். அந்த டெம்போ இப்போ கிறிஸ் ஸ்ரீகாந்த் எப்படியோ அந்த மாதிரி ஆடுறாரு ஓப்பனிங்கில் வந்தார்னா. அவர் அதை மெயின்டைன் பண்ண ஒரே ஒரு விஷயம், அவருக்கும் சரி சஞ்சு சாம்சனுக்கும் சரி இப்போ என்ன பண்ணுறாங்க, வந்தவுடனே ஒரு ஷார்ட் பால் போடுறாங்க, அடிச்சானா ஸ்கொயர் லெக்லேயோ மிட்டிக்கிட்டு அதை பிடிக்கிறாங்க. அவருக்கு இருக்கிற டெக்னிக்கை அவர் ஆஃப் சைட்லேயே தூக்கி அடிக்கலாம். அது ஏன் அடிக்க மாட்டேன்றாருன்னு எனக்கு தெரியல. டெக்னிக்கலி கிரிக்கு விஷயம் தெரியுங்க. நான் சொல்கிற பாயிண்ட் கேட்டு பாருங்க அவர். இல்லை, இதில் வந்து ரோஹித் சர்மாவுக்கு அந்த அர்ஜென்சி தேவையில்லை. ஏன்னா T20 தான் அது தேவை. T20 நீ வந்து அடித்து அதிரடி ஆட்டம் ஆடணும். 6 ஓவர்ஸில் மேக்ஸிமம் ரன்ஸ் அடிக்கணும். ஏன்னா டோட்டல் ஓவர்ஸ் 20. இதில் 50 ஓவர்ஸில் வந்து அந்த இது நாட் நெசசரி. கொஞ்சம் ஸ்லோவாக ஆடலாம். அதனால் டெஃபினட்டாக வந்து ரோஹித் சர்மா விக்கெட்டை லூஸ் பண்ணக்கூடாது. ரோஹித் சர்மா வந்து ஃபஸ்ட்டு ஒரு 20 ரன் அடிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவரை பிடிக்கவே முடியாது. நடந்து போய் எல்லாரையும் அடிப்பார். அவர் ஃபாஸ்ட் பாலராக இருந்தாலும் ஸ்பின்னராக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு அவருக்கு ஐ சைட்டு இது எல்லாமே வெரி குட். அவர் வந்து இந்த தூக்கி அடித்து முதல்ல அவுட் ஆகிறார். அதுதான் அவுட் ஆகாமல் இருக்கணும். அண்ட் கில் அஃப்கோர்ஸ் அவர் குட் பாலில் அவுட் ஆகிறார் வரோட. பட் அதர்வைஸ் இஸ் ஓகே. பட் இவங்க இனிஷியல் விக்கெட் லூஸ் பண்ணாமல் இருந்தால் டெஃபினட்டாக கப்பு இந்தியாவுக்கு. பாஸ்கர் சார், இப்போ எல்லாருமே வந்து விராட் கோலியை பற்றி பாராட்டிகிட்டு இருக்கோம். ஸ்ரேயஸ் ஐயர் சைலண்ட்டாக வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு. கன்சிஸ்டன்சியாக அந்த நம்பர் 4 ரோவில் அவரே வச்சுக்கிறாரு. ஒரு வருஷம் அவரை டீம்லேருந்து எதுக்கு வெளியே அனுப்புனாங்கன்னு தெரியல. மறுபடியும் அவர் வந்து ரஞ்சி டிராஃபியில் அடித்து ப்ரூவ் பண்ணி உள்ள வந்திருக்காரு. மறுபடியும் இப்போ கான்ட்ராக்ட் தராங்க. ஸ்ரேயஸ் ஐயரை எப்படிலாம் ட்ரீட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, ஸ்ரேயஸ் ஐயரை ஒன்றும் தப்பாலாம் ஒன்றும் ட்ரீட் பண்ணல. அவர் சுரேஷ் ரெய்னா மாதிரி பிளேயர்ஸ் என்ன, அது ஜென்ரல் டெண்டன்சியாக கிரிக்கெட்டர்ஸுக்கு அவர் வந்தோடனே ஷார்ட் பால் போடணும், அவங்க ஒதுங்குவாங்க, ஜகா வாங்குவாங்கலாம் சொல்கிறாங்க. பட் அது சொல்லி என்ன ஆகிடுச்சு, இப்போது ஒரு ஸ்ரேயஸ் ஐயர் அந்த எது நீங்கள் மைனஸ்ன்னு நினச்சிருக்கீங்களோ அதை ப்ளஸ் ஆகிட்டார். அவர் இப்போ ஸ்டீவ் ஸ்மித் மாதிரி முதல்ல பின்னாடி ஸ்டூல் போய் உட்காந்துக்கிறார் ரெடியாக போடுறியா பவுன்சர் அடிக்கிறேன்ட்டு. எந்த இடத்துல எக்ஸ்போஸ் பண்ணாங்கன்னா ஆஸ்திரேலியாவோட மிடில் ஓவர்ஸில் ஷார்ட் பால் போட்டுனே இருந்தாங்க. இவர் தப்பு அடிச்சு கட்சியில் அவுட்டார். அந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுமே தவிர அவர் ரொம்ப ஈஸியாக மாஸ்டர் பண்ணிடுறார் போலிங்க. இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும், இந்த சேசிங்கில் ஆஸ்திரேலியாவோட ஆடினாங்கல்ல, அது வந்து கண்ணில் ஒத்திக்கலாம். அதை மாதிரி அது ஒரு பைபிள் ஆர் கொரான் ஆஃப் ஆர் பகவத்கீதை ஃபார் சேசிங், எப்படி கிரிக்கெட் எப்படி பிளான் பண்ணணுன்றது. சிங்கிள் அவசரமே படம் ஒன்று ஆடினோம் பார்த்தீங்களா, அந்த டைப் ஆஃப் கேம் தான் இந்த பிச்சுக்கு சூப்பராக செட் ஆகும். ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் பியூட்டிஃபுல்லாக வீக்னஸ் எல்லாம் மாற்றி ப்ளஸ்ஸாக மாற்றின்ட்டு நல்லா ஆடாது சார், பயங்கரமாக. இல்லை, கண்டிப்பாக அவர் சொல்கிறது கரெக்ட். ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் வந்து டெக்னிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று பண்ணியிருக்காரு. அதை வந்து ஜனங்க பார்த்தா நல்லா தெரியும். எப்படின்னா ஸ்டார்ட் பண்ண உடனே பேக் அண்ட் அக்ராஸ் போகிறார். நல்லா ஸ்டம்புக்கிட்ட போயிடுறார் ரைட் லெக். அண்ட் இஸ் பாடி வெயிட் இஸ் அந்த பேக் ஃபுட். ஸோ ஃப்ரண்ட் ஃபுட்டை வந்து ஃப்ரீயாக வச்சுக்கிறார். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குது அவருக்கு பேக் ஃபுட் போனதுனால. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, சப்போஸ் க்ளோஸ் பால் போட்டார்னாக்கா இந்த ஃப்ரண்ட் ஃபுட்டை வந்து பிச்சாத பால் போய் ட்ரைவ் அடிக்கிறார். இதெல்லாம் ஓகே, எவ்ரி திங் இஸ் ஓகே. ஃபார் திஸ் விக்கெட் துபாய் விக்கெட்டுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. மேபி ஆஸ்திரேலியாவில் இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும், அது ஆர் வெஸ்ட் இண்டீஸ் அந்த மாதிரி. பட் துபாய் விக்கெட்டுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அவருக்கு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இன்னும் கொஞ்சம் பாலை விட்டு விளாடணும்.
அவர் எல்லா பவுன்சரும் ஹுக் அடிக்கிறார். அது தேவையில்லை. 1-2 பால் அவுட் ஆஃப் ஸ்டம்ப் போச்சுன்னா லாஸ்ட் மினிட்ல வித்ட்ரா பண்ணணும். அந்த இது இருந்தால் தான் அவருக்கு வந்து 100% ரிஸ்க் ஃப்ரீ கேம்னு சொல்லலாம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.